morning, friends. Good morning, sir. Good morning, sir. Good morning. Good morning, sir. மேடமுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள். இன்னைக்கு நம்முடைய டீம் லீடர் மேடத்துக்கு எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அவங்கள லைன்ல கொண்டு வருவோம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். Wish you happy birthday, sir. So leaders எல்லாருக்கும் good morning. Good morning. Good morning, madam. Good morning, ma'am. Wish you happy birthday, ma'am. நான் கேரளா போயிட்டு இருக்கேன். மேம், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க பிறந்த நாள் போயிட்டு இருக்கீங்க. Madam, madam, happy birthday, madam. Thank you, sir. Good morning, madam. Appusami Salam. Happy birthday. Thank you, sir. Good morning, madam. Madam, Palamurugan Ramanapuram, madam. Happy birthday, madam. Thank you. Good morning, ma'am. Good morning, madam. Good morning. Many happy returns of the day. Thank you. Good morning, madam. Happy birthday. Nandagopal Salam. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Good morning, madam. எஸ்.எம். செந்தில்குமார். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், மேடம். Thank you, sir. Thank you. Morning, madam. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், மேடம். Morning, madam. Thank you. Happy birthday, madam. Thank you. எல்லாரோட love and care. Good morning, madam. Good morning, sir. Ma'am, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you, sir. Thank you so much, sir. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு நல்ல நூறாயிடுச்சு, நல்லா இருக்கணும் மேம். அம்மா, thank you. Good morning, ma'am. நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும், அன்பு வேண்டும். எண்ணத்திற்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி
So thank you, Ruben Anna. Thank you. எல்லாருக்கும் thank you so much. குட் மார்னிங் மேடம். இந்த பிறந்த நாள்ல எங்களோட வந்து கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. Sir, நான் தான் sir thanks சொல்லணும். Thanks a lot sir. Thank you so much எல்லாருக்கும். Thank you. குட் மார்னிங் மேம். மாநில டீம் சார்பாக வாழ்த்துக்கள் மேடம். என்ன சார் பர்த்டேக்கு? மாரண்டல்லி டீம் சார்பா வாழ்த்துக்கள். Thank you எல்லாருக்கும். Thank you. குட் மார்னிங் மேடம். அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மார்னிங் செஷன் வராத எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள். மார்னிங் செஷன் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். Thank you. மேடம்க்கு யார் வாழ்த்து சொல்லணுமோ சொல்லுங்க. அப்புறம் அவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க, சிக்னல் கிடைக்காது, பாத்துங்க. உங்க பேரை சொல்லி வாழ்த்து சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். பிறந்த நாள் Thank you sir. Thank you so much sir. யாரா இருந்தாலும் உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, அப்பதான் அவங்களுக்கு தெரியும். மேம் ஜோதி பிரியா பேசுறேன் மேம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேம். Thank you கண்ணா. Thank you so much. Love you மேம். Thank you. Happy birthday ma'am. Thank you. சுமதி பேசுறேன். Happy birthday. சுமதி மேடம் thank you so much madam. நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். Thank you. குட் மார்னிங் Thank you so much sir. குட் மார்னிங் மேடம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நந்தகோபால் சேலம். Thank you sir. Thank you so much sir. குட் மார்னிங் மேடம். காந்தி விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மேம். காந்தி சார் உங்க பேர் சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். காந்தி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேடம். Thank you sir. Thank you. Happy birthday sister. Thank you. Okay friends, இன்னைக்கு எல்லாருடைய ஃபீட்பேக் நீங்க சொல்லலாம். என்ன சார்? thank you madam. Thank you leaders. Love you all. Thank you so much. என்னன்னா எல்லாரும் விஷயம் சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அதே நேரத்துல V20யோட ஆஃபரோட ஃபர்ஸ்ட் மந்த் இது. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேஸ் லெவல முடிக்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய பேர் பிளான் பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு பேஸ் லெவல முடிச்சிருங்க. ஏன்னா நீங்க முடிக்கிற பேஸ் லெவல் வந்து இந்த மாசத்துக்கான கவுண்டிங்ல வரும். நீங்க டைரக்டர் முடிச்சா கூட கிரேட் தான், சில்வர் எதுனாலும் அந்த பேஸ் லெவல முடிச்சிருங்க. நீங்க டீம் பில்டிங் போனஸ் வாங்குனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த வாங்கிட்டீங்கன்னா உங்க பர்டன் நிறைய குறையும். அப்படி இல்லைன்னாலும் எப்பவுமே வந்து அந்த மாசத்துக்கான விஷயங்களை முடிச்சு வச்சுட்டா மந்த் எண்டு கஷ்டப்பட மாட்டீங்க. அதாவது நான் சொல்றது 6 மந்த் முடியும் போது கஷ்டப்பட மாட்டீங்க. அதனால 2800 டைரக்டரும் 2100 வந்து சில்வர் டைரக்டரும் 2800ன்றது கோல்ட் டைரக்டரும் உங்களோட டீம் பில்டிங் போனஸோட முடிங்க. அப்படி அட்லீஸ்ட் உங்களால முடியலன்னா கூட அந்த பேஸ் லெவல மெயின்டைன் பண்றதுக்கான மெயின்டெனன்ஸ் ஆச்சு முடிச்சிருங்க. அதை முடிச்சிட்டீங்கன்னா கூட எலிஜிபிள் ஆயிடுவீங்க. சோ அதனால எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணுங்க. சோ எல்லாரும் எனக்கு என்ன சொல்ற மனமார விஷஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா பிகாஸ் இது இங்க மட்டும் தான் நடக்கும். எல்லாரும் பர்த்டே கொண்டாடுறாங்க. ஆனா இவ்வளவு பேரோட பிளஸிங்ஸோட நைட்டு 12 மணில இருந்து நிறைய பேரோட வீடியோஸ், நிறைய பேரோட என்ன சொல்றது விஷஸ் இவ்வளோ கிடைச்சிட்டே இருக்கிறது வந்து இந்த ஃபேமிலியில மட்டும்தான். அதனாலதான் நம்ம எல்லாருமே ரொம்ப பிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். சோ தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சோ மச். ரூபன் சார் தேங்க்ஸ் a lot சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணியம்பாடி. தேங்க்யூ ஜெகதீஷ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம இன்னைக்கு ஃபீட்பேக் ரொம்ப அழகான. சொல்லுங்க சார். சார் வெரி குட் மார்னிங். ஏன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்ட 2 செக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பிரவீன் சாரோடைய 7 ஸ்டெப் நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது எல்லாருமே கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு ஒருத்தர் ஜெயிக்காம இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா 7 ஸ்டெப் ஃபாலோ பண்ணாத விஷயத்தெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கண்டிப்பா அவங்க சக்சஸ் அதை கரெக்டா செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒன்று ஹோம் மீட்டிங்ல சரி, டீம் மீட்டிங்ல சரி, ஃபாலோ அப்ல தான் நிறைய பேர் வந்து மிஸ் ஆகுறாங்க. அந்த ஃபாலோ அப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். ஏன்னா ஃபாலோ த சிஸ்டம் சொல்லும்போது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது நம்ம அப்லைனையும் ஃபாலோ பண்ணோம், டவுன்லைனையும் ஃபாலோ பண்ணோம். ஒருத்தர் தொடர்ந்து ஃபாலோ பண்றதுனால தான் நம்ம கூட தக்க வைக்க முடியும். அது ரொம்ப எக்ஸலண்டா சார். அதே மாதிரி நபீல் சாருடைய இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. சார் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நெட்வொர்க் வந்து நிறைய வந்து ஸ்கேம் அப்படின்றது பார்த்தா நிறைய பேசுங்க. சாரோட சிக்னல் கட் ஆயிடுச்சு. ஜெகதீஷ் சார், உங்களுடைய மைக் ஆன் பண்ணுங்க. ஜெகதீஷ் சார், உங்க மைக் ஆன் ஆகல. பயணம் பண்ண ஓகே. இன்னைக்கு மார்னிங் செஷன்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஹலோ. வெரி குட் மார்னிங் சார். ஜோதி பிரியா பேசுறேங்க சார். குட் மார்னிங் மேடம். சார், மார்னிங் செஷன்ல இன்னைக்கு ஒரு நாளுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப செலக்டிவா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ விஷயங்கள். இன்னைக்கு அப்துல் நபீன் சார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஸ்கேம் எது அப்படிங்கறத புரிஞ்சுக்காம மக்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே ஒரு தவறான புரிதலோட இருக்காங்க. அப்போ இங்க நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட் எல்லா வகையிலுமே, அதாவது நம்மளோட இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாமே, நம்மளோட வெளிப்புற தோற்றத்துல இருந்து நம்ம பேச்சுல இருந்து செயல்ல இருந்து எல்லாத்துலயுமே நிறைய சேஞ்சஸ் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நமக்கு கொடுத்துருக்கு. நமக்கு ஒரு பேசுற தைரியம் ஆகட்டும், அதாவது நமக்கு தென்றல் மேம் சொல்ற மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்த புரிஞ்ச விஷயத்த சூப்பரா பண்ணுவோம். ஏன்னா அது மேல ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த விஷயங்களை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள வரும்போது அது வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 200% டூ குட். நாம புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க சக்சஸ் பார்க்கலாங்க சார். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ ரிசல்ட் ஓரியன்டு. சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க அவ்வளோ ரிசல்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஃபர்டிலிட்டிக்காகட்டும், பெண்களோட ப்ராப்ளம்காகட்டும், கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயங்கள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒரு ஸ்கின் கேர், இன்னைக்கு அக்ரில எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட் கொடுக்குது. அப்ப அந்த நாலேஜ் வைஸ் நம்ம எடுத்துட்டு அதை அப்ரோச் பண்ணணும். அவர் சொன்ன மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணினா மட்டும்தான் நம்மளால பினான்சியல் ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயத்த ஏர்லியாவே பார்க்க முடியும். இல்லைன்னா லைஃப் முழுக்க நம்ம ஒர்க் பண்ணுவோமே தவிர உட்காந்துட்டா நமக்கு வருமானம் வராது. எப்பேற்பட்ட ஒரு ஜாப்ல ஈவன் அதாவது ஒரு கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஜாப் செக்யூரிட்டின்னு ஒரு விஷயம் இருந்தது. பட் இன்னைக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்கினா கூட அடுத்த நாள் லே ஆஃப் இல்லாத ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களோட லைஃபே வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப மக்கள் இன்னைக்கு என்ன விஷயம் பண்ணாலும் கரோனாக்கு அப்புறம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆரோக்கியத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது சப்ளிமெண்ட்ஸ் மூலமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல செல்வ வளம் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒரு அபண்டன்ஸ் இங்க இருக்கு. ஒரு 5000 10,000த்துக்கெல்லாம் நான் உள்ள வந்தேன். பட் இன்னைக்கு என் லைஃப் ஸ்டைலே நான் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாறி இருக்குன்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்து நம்ம இங்க கேட்டிருக்கோம். அப்ப என்னோட லைஃப்ல ஒரு சக்சஸ் வரணும்னா நான் என்ன பண்ணணும், நான் ஒரு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேனா அப்படிங்கறத அப்ளைன் கைய பிடிச்சிட்டு அவங்க சொல்ற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான் சார். காப்பி கேட் மார்க்கெட்டிங் ஃபுல்லா இங்க காப்பி அடிச்சா சக்சஸ் ஆயிடலாம். அதை வந்து அப்துல் நபீல் சார் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவா ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டுமே மக்கள் ஏத்துக்கிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டா போதும் சார். அது மாதிரிதான். அதே போல பிரவீன் சார் வந்து இங்க நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம், அந்த மிஸ்டேக்ஸ்ல என்னெல்லாம் நம்ம சரி பண்ணிக்க வேண்டி இருக்கு,
ஃபாலோ த சிஸ்டம், அவ்வளவுதான். வேற எதுவுமே நம்ம இங்க காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். வீல நம்ம ரீஇன்வென்ட்டே பண்ண வேண்டாம், ஆல்ரெடி இங்க இருக்கு. சோ இருக்கிற விஷயங்களை திரும்ப 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 நம்ம பண்ணி இங்க மாஸ்டர் ஆகுறோம். அதை எவ்வளவு சீக்கிரமா பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம சக்சஸ் பார்த்துடுறோம். தேங்க்யூ சோ மச்ங்க சார். தேங்க்யூ மேடம். ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்க. பட் எல்லாரும் ஒரு பாயிண்ட கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. அப்துல் நபீல் சாருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு நல்ல கம்பெனில எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம கம்பெனில இருக்கையா. அடுத்தது நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா அங்க பணத்தை வச்சு விளையாட மாட்டாங்க. பொருள் கரெக்டா பொருளை பேஸ் பண்ணி அதுவும் எல்லாமே எஃப்டிஐ சர்டிபிகேட்டு இல்ல பிக்கி என்னென்ன சர்டிபிகேட் வேணுமோ அந்த சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல உள்ள சர்டிபிகேட்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன்ல உள்ள சர்டிபிகேட்ஸ், அதாவது நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். இன்னைக்கு ஐசிஎம்ஆர் சர்டிபிகேட், இன்னைக்கு வந்து ஆலோவேரா, ஆம்லா, ஸ்பைரல்னா இந்த ப்ராடக்ட்லாம், ஃபிளாக்ஸ் ஆயில், இதெல்லாம் ஐசிஎம்ஆர் சர்டிபிகேட் போயிருக்கு. ஏற்கனவே ஐசிஎம்ஆர் சர்டிபிகேட்ல நம்மகிட்ட 6 ப்ராடக்ட் இருக்கு. சப்ளிங்கல் ஸ்ப்ரே, எனர்ஜி பூஸ்டர், சிஎம்டி கான்சென்ட்ரேட்டட் மினரல் கிராப்ஸ், இது மாதிரி நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. இன்னும் 6 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் எல்லா சப்ளிமெண்ட்ஸையும் ஐசிஎம்ஆர் சர்டிபிகேட் வாங்கி வைக்க போறாங்க. அப்ப ஐசிஎம்ஆர்ல கொடுத்து சர்டிபிகேட் வாங்கி வைக்கிற அளவுக்கு நம்ம குவாலிட்டியா ப்ராடக்டை தயார் பண்றோம். நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இன்றைக்கு வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ரிசர்ச்ல எல்லாமே சர்டிபிகேட் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுங்க. அதே மாதிரி அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ட்ரைனிங்ல ராஜன் சார் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்தார். அது ஏற்கனவே ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் லண்டன் ட்ரிப் போகும்போதே அப்பதான் அந்த இதை பண்ணியிருந்தாங்க. அந்த எப்படி சார் கொடுத்தது, ஏன்னா இங்கிருந்து கனடாவுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் அவருடைய சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போகும்போது அங்க உள்ள அவருடைய ரிலேஷன்ஸுக்கும் அதை கொண்டு போயிருக்காரு. கொண்டு போயிருக்கும்போது அங்க கனடால ஏர்போர்ட்ல செக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு இல்லை இதெல்லாம் எனக்கு சப்ளிமெண்ட்ஸ், இது எனக்கு கட்டாயம் வேணும், இது சாப்பிட்டாதான் என்னுடைய ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்றத இவர் ஆர்குமெண்ட் பண்ணும்போது, ஓகே நோ ப்ராப்ளம், நாங்க டெஸ்ட் பண்றோம், டெஸ்ட் பண்ணி அது நல்லதா இருந்தா நீங்க எங்க நாட்டுக்குள்ள கொண்டு போகலாம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு போய் கேட்கும்போது அவங்க ஒரு சர்டிபிகேட்டே அடிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே எக்ஸலண்டான ப்ராடக்ட்ஸ், நீங்க எப்ப வேணாலும் இது எங்க நாட்டுக்குள்ள கொண்டு வரலாம், எப்ப வேணாலும் நீங்க கொரியர் அனுப்புனா கூட இந்த லெட்டர்ல ஒரு செராக்ஸை வச்சு நீங்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான விஷயம் அங்க நடந்தது கனடால. அப்போ இன்னைக்கு கனடா கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, எந்த கவர்மெண்ட்ல கொடுத்தாலும் சரி. அதே மாதிரிதான் துபாய் கவர்மெண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் அலால் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. மலேசியன் கவர்மெண்ட் அலால் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ராடக்ட் எங்க போனாலும் இன்னைக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே நம்ம ப்ராடக்ட், சூப்பரான ப்ராடக்ட். ஆனா அதை பேசுறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? ஏன்னா இங்க இதுதான் எனக்கு பேச தெரியாதுன்னு இல்லை, இங்க எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில முறையா உட்கார்ந்து நீங்க ஆக்ஷன்ல வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்க சக்சஸ் பண்ண வேண்டியதுதான். யாருக்குமே பேச தெரியாதுன்னு கிடையாது. ஆனா பேச வேண்டிய விஷயத்த பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேச வேண்டிய ஆள்கிட்ட பேசணும். நம்ம தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாத ஆளுங்கிட்ட பேசும்போதுதான் தேவையில்லாத பிரச்சனை வருது. இன்னைக்கு எல்லாருக்குமே நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை பேசுங்க. நம்ம பிசினஸை பற்றி பேசுங்க, ஒருத்தரை பற்றி நல்ல விதமா யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஒருத்தரை பற்றி இல்லாத பொல்லாத தவறா பேசும்போது நம்முடைய மதிப்பு அங்க கெட்டு போயிடும். நம்முடைய மதிப்பு முதல்ல கெட்டு போயிடும், அவங்க மதிப்பு கெட்டு போகாது. ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சவங்ககிட்டயே நம்ம தப்பா பேசும்போது அது மதிப்பு போயிடும். அதனால எப்பவுமே உங்க அப்ளைனை எங்கேயுமே யாருகிட்டயுமே விட்டு கொடுக்காதீங்க. அது அழகா அப்துல் நபீல் சார் அழகா சொன்னாரு, பிரவீன் சாரும் சொன்னாரு, ஒரு பாவப்பட்ட ஜென்மம் நம்ம ஸ்பான்சர் அப்படின்னு. அப்ப அந்த ஸ்பான்சரை எங்கேயுமே யாருகிட்டயுமே குறை பேசாதீங்க. எது இருந்தாலும் சரி நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். இன்னைக்கு உலகத்துல பேசி தீர்க்காத பிரச்சனைகள் எதுவுமே இல்லைங்க. உலக போரையே பேசி தீர்த்து முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள். சோ நம்ம எல்லாரும் இங்க ஜெயிக்க வந்திருக்கிறோம், பணம் சம்பாதிக்க வந்திருக்கிறோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. வெஸ்டீஜ் வேற ஏதாவது காரணத்துக்காக எடுத்தீங்களா? பணம், புகழ், பாராட்டு, இந்த 3 விஷயம்தான் இங்க கிடைக்கும். ஆரோக்கியம், செல்வம், அழகு, இது இங்க கிடைக்கும்.
இங்க என்ன கிடைக்குமோ அதை நம்ம இங்க தேடணும். இருக்கிற இடத்துல என்ன இருக்குதோ அதை எடுத்துட்டு போகணும். அப்போ இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி இந்த 20th anniversary ஆஃபர் இன்னைக்கு வந்து பிரான்ஸ், சில்வர், கோல்டுக்காக ஒரு 5 கோடி ரூபாய் கம்பெனி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸ்டார், டைமண்ட், கிரவுனுக்காக ஒரு 3 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம எந்த லெவல்ல நம்ம அடைய போறோம்? நம்முடைய பேஸ் லெவல் இந்த மாசம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த பேஸ் லெவல் இந்த மாசம் நீங்க பண்றது, இந்த மாசம் நீங்க ஒரு பிரான்ஸ் ரைடரா இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் நீங்க 2600 பிவி பண்ணல, 2001 பிவி தான் பண்ண முடிஞ்சதுன்னா கூட அடுத்த 5 மாசமும் சேர்த்து டோட்டல் பிவி நீங்க இவ்வளவு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது வந்தா உங்களுக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 5 crore ஆர் 3 crore ஷேர். நம்ம ஷேர் வாங்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம செய்யக்கூடிய ஒரே வேலைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம். ஏற்கனவே நீங்க வந்து சில்வர் டைரக்டரா இருந்தா டிராவல் ஃபண்ட் கிடைக்கும், டைரக்டர் போனஸ் கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இந்த 5 crore இருந்து ஷேர் கிடைக்கும். அதுவே எல்ஓபி வாங்குறதா இருந்தா எக்ஸ்ட்ரா இன்னொன்னு 5 வருமானம் வாங்கிடலாம். ஒரே வேலைக்கு நமக்கு எத்தனை வருமானம் தராங்க பாருங்க. அப்ப நம்முடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தி நம்முடைய நெட்வொர்க்கை இன்னும் நிறைய புது நபர்களை கொண்டு வந்து அந்த புது நபர்களையும் நல்லபடியா ஊக்குவிச்சு, ஏன்னா இந்த மாசம் தான் பண்ணணும் இல்லை, அடுத்த மாசம் பண்ணக்கூடியவங்களும் அடுத்த 5 மாசமும் தொடர்ந்து அவங்க பேஸ் லெவல மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு அடுத்த மாசம் தான் ஒருத்தர் பண்றாரு, ஆகஸ்ட்ல தான் பண்றாருனாலும் பண்ணலாம். அப்பவும் அந்த டோட்டல் குமுலேட்டிவ் மொத்த பிவி எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அது வந்தா போதும். அப்ப கம்பெனி எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு சலுகையும் கொடுத்து நீங்களும் இந்த மாசம் அச்சீவ் பண்ணுங்க, அடுத்த மாசம் உங்க டீம்ல அச்சீவ் பண்ண வைங்க, அதுக்கு அடுத்த மாசம் இன்னும் அதுக்கு கீழே அச்சீவ் பண்ண வைங்க, நிறைய பேரை அச்சீவ் பண்ண வைங்கன்னு எவ்வளவு அழகான அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்ளைன்னு சொல்றத ஃபாலோ பண்ணா நிச்சயமா கிடைக்கும். நிச்சயமா அது கிடைக்கும். நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம டீம் கேப்டன் விக்டோரியா மேடம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணா போதும். அவங்க நல்லது மட்டும் தானே சொல்லுவாங்க. பேசுங்க, நல்லது மட்டும் தானே சொல்லுவாங்க. வெங்கடேஷ் சார், எஸ் சார், நல்லது மட்டும் தானே சொல்லுவாங்க. நிச்சயமாங்க சார். எஸ் சார். அப்போ நல்லது மட்டும்தான் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார். எப்பயுமே ஒரு அப்ளைனுக்கு ஒன்று நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா சார் எல்லாருமே. மேக்ஸிமம் நாம் எப்பயுமே ஒரு செகண்ட் கூட வந்து டவுன்லைன் கெட்டு போகணும்னு சொல்லி ஒரு மேடம் பாத்தீங்கன்னா வந்து, அதாவது அது வந்து ஒரு தாய்க்கு தான் பெற்ற பிள்ளையோட வருத்தம் தெரியும் சார். வந்து எதுக்கு அழுது வந்து சாப்பாடு அழுதா எறும்பு அந்த மாதிரி நம்ம மேடம் பார்த்தா யாராருக்கு எப்ப என்ன தருமோ கரெக்டா கொடுக்குறாங்க மேடம் சார். அது மாதிரி வந்து எந்த அப்ளையுமே தப்பா இது எப்பயுமே சொல்ல மாட்டாங்க சார். அவங்க சொல்றதே மட்டும் ஃபாலோ பண்ணவே நம்ம ஜெயிச்சிருவோம் சார் இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும். சூப்பர். ஏன்னா அப்ளைன்னு சொல்றத அப்படியே கேட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா நல்ல ஒரு பாயிண்ட் அப்துல் நபீல் சார் அழகா சொன்னாரு. உங்க அப்ளைன் உங்க நல்லது சொல்லுவாங்க, நீங்க ஜெயிச்சா அவங்களும் ஜெயிக்க போறாங்க. அப்புறம் ஏன் உங்க அப்ளைன் உங்களுக்கு கெடுதல் சொல்ல போறாங்க? ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா அப்ளைன் அவரு வருமானத்துக்காக நம்மகிட்ட வந்து பேசுறாரு, அவரு வருமானத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறாரு, அவருக்காக தான் வராரு. இல்ல, நீங்க இல்லைனாலும் உங்களுக்கு அவருக்கு நிறைய டவுன்லைன் இருக்காங்க. ஆனா அந்த அப்ளைன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு விக்டோரியா மேடத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தமிழ்நாட்டுல நிறைய பேரு விக்டோரியா மேடம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. லேட்டஸ்டா வளர்ந்த சரவணன் டீம்ல கூட முழுக்க மேடமுடைய டெஸ்டிமோனியல், மேடமுடைய இதுதான். ஏன்னா அதை எங்க பார்த்தோம்னா நாங்க ஒவ்வொரு அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் பாக்குறோம். மேடம் நீங்க தான் விக்டோரியா மேடமா மேடம், உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஏன்னா உங்களை பார்த்து தான் நாங்க வளர்ந்தோம் மேடம், உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து தான் வளர்ந்தோம், உங்களுடைய இன்கம்மை பார்த்து தான் வளர்ந்தோம், உங்களுடைய டெஸ்டிமோனியல் அவருடைய மீட்டிங்ஸ்ல மேடமுடைய டெஸ்டிமோனியல் தான் போடுறாங்க. அந்த கிரேட் விக்டோரியா மேடம் தான் நம்முடைய அப்ளை. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எல்லாருக்கும் அப்ளைன் அவங்க தான், நம்முடைய மென்டர் அவங்க தான். அப்ப அவங்க சொல்றதை கேட்டா நம்ம வளருவோமா வளர மாட்டோமா?
அப்போ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இங்க என்னங்க ஈகோ இருக்கு? இங்க ஈகோவுக்கு யாராவது 1 கோடி ரூபாய் தந்தா அதை தலைக்குள்ள வச்சுக்கீங்கன்னு மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம ஈகோவுக்கு யாராவது பணம் தராங்களா? நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, இங்க ஏதாவது இருக்கா? ஏங்க, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது இங்க. அது அது இது யாரும் பெரிய ஆளும் கிடையாது, சின்னவங்க கிடையாது. எல்லாரும் ஆளார் ஈக்குவல். இன்னைக்கு பாலிசாரே சொல்றாரு, எல்லாரும் ஒண்ணுதான். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல நான் தான் நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றாரு. ராஜன் சார் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாரு. பாலி சாரு 2 வீலர்ல ஆரம்ப காலத்துல நம்மள மாதிரிதான் அவரும் 1-to-1 பிரசன்டேஷன் போயிருக்காரு. ஏன்னா எல்லாமே எந்த ஒரு விதையுமே மண்ணில் விழுந்த உடனே அது மரமா அப்படியே மரமா வந்துடாது. ஒரு முளையதான் வரும். ஒரு முளையா வந்து ஒரு இலை வந்து அந்த இலை விட்டு அடுத்த இலை வந்து அடுத்த இலை வந்து அப்போ அந்த மாதிரிதான் இன்றைக்கு நிக்கிற எல்லா ஆலமரங்களும் சரி, எல்லா பெரிய பெரிய மரங்கள், அது அரச மரமா இருந்தாலும் சரி, எந்த மரமா இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு விதையா தான் வந்திருக்கும். ஒரு விதையில இருந்து ஒரே ஒரு முளை தான் வந்திருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம டீமும். ஏன் அவரு அப்படி சார் நீங்க எல்லாம் முதலே வந்துட்டீங்க சார், அதனால இப்படி ஆயிட்டீங்க சார்? இல்ல, பின்னால வந்தவங்க கூட இன்றைக்கு வந்து உழைச்சா ஜெயிக்க முடியும், தொடர்ந்து செஞ்சா ஜெயிக்க முடியும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய உதாரணங்கள். அதுல நம்ம மேடமும் அதை ஒரு உதாரணம். ஏன்னா அவங்க அப்ளைன் எல்லாரையும் விட அவங்களுடைய லெவல் டபுள் கிரவுன் டைரக்டர்ன்ற லெவல்ல இருக்கிறாங்க. ராஜன் சாருக்கும் விக்டோரியா மேடத்துக்கு நடுவுல அவங்க அப்ளைன் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரை விட அவங்க டபுள் கிரவுன் ஒரு ஒடி மேல இருக்காங்க. இன்கம்லயும் அவங்க எல்லாரையும் விட 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு மேல என்ன உதாரணம் வேணும்? முதல்ல வந்தவங்க தான் ஜெயிப்பாங்கன்றதுக்கு என்ன இது? நீங்க இன்றைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய வியர்வை மண்ணை தொட்டால் வெற்றி விண்ணை தொடும். உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய எண்ணங்கள் உயர்வா இருந்தா உங்களுடைய வாழ்க்கை உயர்வா இருக்கும். நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்க. நல்லபடியா எல்லாரையும் எல்லார்ட்டையும் அன்பா பேசுங்க. எல்லாரையும் மதிக்க கத்துக்குங்க. யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திரும்பி வரும். நம்ம அன்பை கொடுத்தா அது வட்டியோட சேர்த்து பல மடங்கா திரும்பி வரும். யாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணா அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? இன்னைக்கு யாராவது நான் கார்ல போகும்போது யாராவது குறுக்க வண்டியில வந்தாங்கனாக்கா நான் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுவேன். அவருக்கு 1 முறைக்கு 4 முறை சாரி சொல்லிட்டு போவாங்க. ஏன் சொல்றேன்னா, அதுவே நீங்க முறைச்சு பாருங்க. ஏய் போடா அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நிச்சயமா நம்ம ஸ்மைல் பண்ணா அங்க நல்ல ரிப்ளை கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நிறைய விஷயங்களை கத்துக்குங்க. ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு முதல்ல கத்துக்குங்க. முதல்ல இந்த மார்னிங் செஷன்ல மேடம் வந்த உடனே எல்லாரும் எப்படி நீங்க அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் சொன்னீங்களோ அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை சொல்ல கத்துக்குங்க, சொல்லுங்க. அதனால ஒண்ணும் இல்லை, நான் ஏதாவது தப்பா பேசிடுவனோ அப்படி யோசிக்காதீங்க. குட் மார்னிங் சார், எஸ்எம் செந்தில்குமார். குட் மார்னிங் செந்தில்குமார் சார், சொல்லுங்க சார். அபில் சார் சொன்னேன் சார், ஓன் பிஸ்னஸ் பண்ணாலையும் அதுல எல்லாரையும் தள்ளிட்டு தான் முன்னேற முடியும் சார். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் சார் எல்லாருமே முன்னேறணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணின்னு போவாங்க சார். நான் சொந்தமா பிஸ்னஸ் பண்ணி இப்ப 10 வருஷமா பண்றேன் சார். நம்ம எப்பவுமே ஃப்ரீடமா இருந்தது இல்லை. இப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்தப்ப இருந்து எனி டைம் ஃப்ரீடமா தான் இருக்கிறேன் சார் நான். கிரேட் சூப்பர். அதாவது அதுவும் உங்க கடை வந்து காலைல 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும். ஆமா சார். 5 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 8 மணி 9 மணி வரைக்கும் ஓடும். எதுக்காகனா அதாவது ஆனா அதுல எவ்வளவு லாபம் இருக்கு, நீங்க எவ்வளவு கடன் கொடுத்து அதுல கணக்கெழுதி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா டெய்லி முதல் போடணும் சார் இதுக்கு. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆகல, நம்ம பேச்சு திறமை, நம்ம ஹார்ட் ஒர்க் இருந்தா போதும் சார். இதுல ஹார்ட் ஒர்க் செஞ்சும் முதலும் போட்டு நம்ம எந்த லாபத்தையும் பார்த்தது இது வரைக்கும் கிடையாது. நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. ஆனா நம்ம வாங்கி போட்டுட்டே இருக்கணும். எவ்வளவு போட்டாலும் அது போயிட்டே இருக்கும். எஸ் சார். அதுதான், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 5 நேற்று கூட ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு பொண்ணு டிப்ளமோ முடிச்சுட்டு அவங்க அப்பா கூட கேட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கேண்டீனும் ஏதோ வேலை பாக்குறாங்கன்ட்டு ஒரு 6 மாசம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களாமா. இப்போ ஏதாவது பிசினஸ்ன்னு எனக்கு ஸ்டார்ட் பண்ணா என் ஜாதகத்துல
நான் 5 ரூபா போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா 50 ரூபா லாஸ் வரும்னு ஜாதகத்துல சொல்லிட்டாங்கன்னாங்க. முதலே போடாம நீங்க பிசினஸ் பண்ணா எப்படிங்க லாஸ் வரும் அப்படின்னு கேட்டேன். அது எப்படி சார் முதலே போடாம பிசினஸ் பண்ண முடியும்னு கேட்டாங்க. சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாங்க. சார் இது சூப்பரா இருக்கு சார், நான் பண்றேன் சார் அப்படின்னாங்க. பேசாம எதுவுமே கிடைக்காது. பேசாம நம்ம பேசாம நம்முடைய எண்ணங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம கிட்ட ஒரு அற்புதமான அலாவுதீன் விளக்கு நம்ம கையில இருக்கு. வெஸ்டீஜ்ன்ற அற்புதமான அலாவுதீன் விளக்கு நம்ம கையில இருக்கு. அதை உரச பூதம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கேட்கறதெல்லாம் தந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி இங்க வெஸ்டீஜ்ல எல்லாமே கிடைக்கும். ஆனா நிறைய பேர் அதை உரசுறதே இல்லை. அது அற்புத விளக்குன்னு தெரிஞ்சியுமே உரசுறது இல்லை. அவங்களெல்லாம் என்ன பண்றது? நிறைய ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்றாங்க, நிறைய நாலேஜ் எடுத்துக்கிறாங்க, ஆனாலும் உரசுறது இல்லை. பயம். ஏங்க பயம்? ஏன் அந்த கூச்சம்? நம்ம ஏதாவது தப்பா பேசிடுவோம்னா? தப்பா பேசுறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதுதான் சொல்ல போறோம், நம்ம அனுபவிக்கிறது தான் சொல்ல போறோம். அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? நல்ல விஷயத்த சொல்ல ஏங்க பயப்படணும்? நேற்று ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அந்த ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணிருக்கேன். என் ஃப்ரெண்டோட போனேன். அவங்க கேட்ட உடனே என்னம்மா பண்றீங்கன்னு கேட்டா சொன்னாங்க. சொன்னதும் இமீடியட்டா ஒரு ப்ராஸ்பெக்ட், இமீடியட்டா ஒரு சைன் அப். அப்ப நம்ம பேசல, நான் இந்த வியாபாரம் பண்றேன், நான் இப்படிதான் பண்றேன் அப்படின்றத நம்ம சொல்லலைன்னா எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? எதோ பேசுறேங்க. சினிமாவை பேசுறோம், அரசியல் பேசுறோம். அதாவது நமக்கு தேவையில்லாத விஷயத்தை எல்லா இடமும் பேசுறோம். நமக்கு தேவையான விஷயத்த பேசுனா என்ன தப்பு? இது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும். இன்றைக்கு ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலை அவங்க இல்ல ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா அது வருமானம் வராது. இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு அப்படின்னா வருமானம் வராது. ஆனா இங்க அப்படி இல்ல. கூடூர்ல எலாவூர்ல சின்னான்றவரு தடான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தடாவா எலாவூரும். அவங்க ஒய்ஃப் வந்து போன மாசம் ஆபீஸ்ல பேசின டெஸ்டிமோனியல் ரொம்ப அற்புதமான டெஸ்டிமோனியல். அவருக்கு கையில அடிபட்டு 2 மாசமா 3 மாசமா வீட்டை விட்டு வெளியே வரல. ஆனால் அந்த 3 மாசமும் வெஸ்டீஜ்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் குரோத்ல போயிட்டு இருந்தது அவருடைய செக். 50,000, 60,000, 70,000. யோசிச்சு பாருங்க. வேற எங்கேயாவது இது வருமா? வேற எங்கேயாவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா? எந்த வேலையா இருந்தாலும் சரி, எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அவங்க கடையை மூடி வச்சா வருமானம் வருமா? அப்ப இந்த மாதிரி இது இப்ப மட்டும் இல்ல, 2 மாசம் 3 மாசம் மட்டும் இல்ல, லைஃப் லாங் வரக்கூடியது. இன்னைக்கு நம்மளோட இருந்த நண்பர் போய் பாலாஜி, கிரவுண்ட் டைரக்டர், அவர் இறந்து 4 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அவங்க ஃபேமிலிக்கு வருமானம் போயிட்டு இருக்கு. மாசம் 1.5 லட்சம் 1.25 லட்சம். இன்னைக்கு அவங்களுடைய டீம் தான் வாணியம்பாடி டீம் எல்லாம், வாணியம்பாடி கிருஷ்ணகிரி டீம் எல்லாம் அவங்க டீம் தான். செந்தில் மேடம் டீம், சண்முகம் சார் டீம் எல்லாம் அவருடைய டீம் தான். அது மட்டும் இல்லாம ஆந்திரால பெரிய டீம், வெத்த டீம், மொத்த டீமும் அவர் டீம் தான். திருப்பதி, ரேணிகுண்டா, இது விஜயவாடா, காக்கிநாடா எல்லாமே அவருடைய டீம் தான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அவருக்கு கீழே டியூசிடியே வந்துட்டாங்க. அவருக்கு கீழே யூசிடி 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேர் 4 பேர் வந்துட்டாங்க. அவருக்கு கீழே கிரவுண்ட் டைரக்டர் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ அந்த பணம் எல்லாம் அவங்க ஒய்ஃபுக்கு இன்னைக்கு அழகா போய்கிட்டு இருக்கு. இறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்றது கட்டாயம் உண்டு. ஆனா இதுல நமக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தினால நமக்கு பிறகும் நம்ம வாரிசுகளுக்கு அந்த வருமானம் போகுது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது ஜெனரேஷன் இன்கம், பேசிவ் இன்கம், எக்ஸ்ட்ரா இன்கம், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய இன்கம். 1 கோடி ரூபாய், அதாவது 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரணும்னா ஒருத்தர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் சாதாரண பிசினஸ்ல? இன்னைக்கு சிதா சிங் சார் மாதம் 1 கோடிக்கு மேல வாங்கிட்டு இருக்காரு. அவர் என்னங்க இன்வெஸ்ட் பண்ணாரு? ராஜன் சார் மாசம் 25 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்க? விக்டோரியா மேடம் 8 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன இன்வெஸ்ட் பண்றாங்க? என்ன பண்ணாங்க? இல்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தனக்கு தேவையான பொருட்களை, நல்ல பொருட்களை, உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை கடையை மாத்தி வாங்கினாங்க. கடையை மாத்தி வாங்கினால அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்காக மேடம் ஃபேமிலியோட கேரளா போறாங்க, வயநாடு போறாங்க.
யோசிச்சு பாருங்க. நம்ம பர்த்டே எங்க கொண்டாடுறோம்? நம்ம எத்தனை பேருக்கு கேக் வெட்டி கொண்டாடுறோம்? நம்ம எத்தனை பேர் கேக் வெட்டி கொண்டாடுறோம்? எத்தனை பேர் கேக் வெட்டி இது மற்றவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு கொண்டாடுறோம்? இன்னைக்கு அவங்க ஒரு 20, 25 பேரு ஒரு டீமா போறாங்க. சோ இது எல்லாமே சாத்தியம். எல்லாருக்கும் சாத்தியம். எஸ்டிஜி அப்படின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு எடுத்த எல்லாருக்கும் இது சாத்தியம். ஆனா அவங்கள மாதிரி டெடிகேஷனா உழைக்கணும். அவங்கள மாதிரி டெடிகேஷனா நம்ம ஒர்க் பண்ணணும். அவங்கள மாதிரி ட்ரைனிங் உட்கார்ந்து ட்ரைனிங்னா முதல் சீட்ல போய் உட்கார்ந்துக்குவாங்க. ஏன்னா நம்ம பின்னால உட்கார்ந்தா நமக்கு முன்னால இருக்கிற அத்தனை பேரும் யாராவது எழும்புனாலோ பேசினாலோ ஏதாவது பண்ணாலோ அது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற காரணத்தினால மேடம் ட்ரைனிங் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட்ல போய் உட்காருவாங்க. அந்த ட்ரெயினருக்கும் அவங்களுக்கும் டைரக்டா அந்த கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கு. அந்த வைப்ரேஷனை அப்படியே எடுத்துட்டு போகணும். அவர் சொல்ற அந்த அவர்கிட்ட இருக்க எனர்ஜியை அப்படியே கொண்டு போகணுன்ட்டு முதல்ல போய் உட்காருவாங்க. அப்படியே உட்கார்ந்து தான் இன்றைக்கு அவங்க நிறைய பேருக்கு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ட்ரைனிங்ல வந்தாலே ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அத்தனை பேரும் மேடமுடைய ட்ரைனிங்கும் மேடமுடைய டெஸ்ட்மோனியலையும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க நிறைய நண்பர்கள். அப்போ இத வந்து மேடம் நம்ம டீம்ல நமக்கு லீடரா இருக்க மேடம் வச்சு நம்முடைய வருமானத்தை பெருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மேடமுடைய பிறந்த நாள். ஸோ ரொம்ப சந்தோஷமான நாள். அவங்களுக்கு யார் வேணாலும் நீங்க ஃபோன் பண்ணி அவங்கள விஷ் பண்ணலாம். அதே சமயத்துல அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்றோமோ அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸே கிடையாது. அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும். மாதத்துக்கு 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்க. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றீங்க? மாதம் ஒரு 3 மாசம் தானே செய்ய சொன்னாங்க. நம்ம டீம்ல ஒவ்வொருத்தரையும் அதை செய்ய வைக்கணும்னு சொன்னாங்க. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றீங்க? எத்தனை பேர் டெடிகேஷனா அதை பண்றீங்க? சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த மாசம் ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிருக்கு சார். சக்திவேல் சார். 2 முடிங்க. இன்னும் 3 நாள் இருக்கு. 2 முடிக்கலாம். சரிங்க சார். 4 நாள் இருக்கு. 2 ஹோம் மீட்டிங் ஒரே ஆளுக்கு நீங்க புதுசா ஜாயின் பண்ணவருக்குள்ள ஒரே ஆளுக்கு நீங்க 2 ஹோம் மீட்டிங் பண்ணாலே ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிஞ்சிடும். இவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஒரு ஹோம் மீட்டிங்லயே முடிஞ்சிடும். அதிகபட்சம் 2 ஹோம் மீட்டிங் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். பண்ணிருக்கேன் சார். முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செஞ்சிருவீங்க. அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் நம்ம லைஃப்ல நாம ஒண்ணு முடிவு பண்ணா அதை செஞ்சிருக்கிறோம். முடிவு பண்ணாத எதையாவது செஞ்சிருக்கிறோமா? கிடையாது சார். முடிவு பண்ணா அது கண்டிப்பா செஞ்சிருவோம். ஏங்க மார்னிங் செஷனுக்கே வரேன்னு முடிவு பண்ணாதாங்க வருவீங்க. ஆமாங்க சார். நேற்று நிறைய நண்பர்கள் கிரிக்கெட் பார்த்திருப்பீங்க. நைட்டு கிரிக்கெட் முடியும் போது மணி 1. நான் படுக்கும்போது மணி 1:30. சில வீடியோஸ்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு படுக்கும்போது மணி 1:30. கரெக்டா உங்களுக்கு முன்னாடி 6 மணிக்கு நான் வந்தாச்சு. வரணும் அப்படின்ற கமிட்மெண்ட் இருந்தா வந்துருவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் படுக்க லேட் ஆயிடுச்சு சார், அதான் காலைல மார்னிங் செஷன் வரல. எத்தனை மணிக்கு படுத்தீங்க? 10:30 மணிக்கு. எத்தனை மணிக்கு படுத்தீங்க? 11 மணிக்கு. எப்போ படுக்கிறன்றது முக்கியம் இல்லை. மறுநாள் காலையில நம்ம கமிட்மெண்டா நம்ம வரணும். நம்ம டீமோட நம்ம வரணும். நம்ம டீமை நம்ம எழுப்பிடணும். நம்ம டீம்ல 10 பேரை இந்த மார்னிங் செஷன்ல அட்டெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றத முடிவெடுத்துட்டீங்கன்னா நீங்க பண்ணிடுவீங்க அந்த வேலையை. நான் டெய்லி 4 பேருக்கு ஃபோன் பண்றேன். எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்க ஏன் ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் 5 பேரை இந்த மார்னிங் செஷன்ல அட்டெண்ட் பண்ண வைக்க முடியாது? சொல்லுங்க. அப்ப அந்த காலையில 6 மணிக்கு ஃபோன் பண்ணா, சார் என்ன சார் தூக்கத்துல ஃபோன் பண்ணா திட்ட மாட்டாங்களா? திட்ட மாட்டாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்றேன். அவங்க இதை கத்துக்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்றேன். அவங்க நிறைய சம்பாதிக்கணும் தான் நான் ஃபோன் பண்றேன். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல யாருமே உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. பெத்த தாயும் மதிக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளையும் மதிக்காது. ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஒத்துக்கிறேன் சார். எஸ் சார். அப்போ கடைசி வரைக்கும் உங்க கையில பணம் வேணும்.
மேடம் அடிக்கடி சொல்றாங்க, கடைசி காலத்துல நமக்கு மினிமம் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் இருந்தாதான் ஒரு முதியோர் இல்லத்துல போய் நம்ம சேர்ந்தா கூட நம்மள நல்லபடியா வச்சு பார்ப்பாங்க. 20,000 எல்லாம் கொடுத்தீங்கன்னா அங்க மரியாதை இருக்காது. அப்ப அந்த 50,000த்தையாவது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த 50,000 உங்களுக்கு வந்ததுன்னா உங்களை பையனோ பொண்ணோ உங்களை வச்சு ராஜ சாப்பாடு போடுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து வருமானம் வருது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில ஒரு அம்மா பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுடைய பென்ஷன், அவர் மிலிட்டரியில இருந்தவர், ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏறக்குறைய ஒரு 30,000 ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்சு ராஜ மரியாதை. ஆனா அவங்களால எழுப்ப முடியாது, பெட்ல தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ராஜ மரியாதை, சாப்பாடு, ட்ரீட்மெண்ட் எல்லாம். ஏன்னா 30,000 ரூபாய் மாசமானா சுளையா வருது. வருஷத்துல ஒரு நாள் அவங்கள கார்ல உட்கார வச்சு அழகா பென்ஷன் ஆபீஸ் கூட்டு போவாங்க, பேங்க்கு கூட்டு போவாங்க, இதெல்லாம் கூட்டு போயிட்டு வருவாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், பணம் இருந்தாதான் மரியாதை, பணம் இருந்தாதான். பணம் இல்லைன்னா அந்த அம்மா என்றைக்கோ போய் சேர்ந்துருப்பாங்க. இந்த உலகம் கவனிக்காது. உங்ககிட்ட இருந்து ஒரு ஒரு அற்புதமான அமுத சுரபி இருக்கு அப்படின்னா அதை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த உலகம் தயாரா இருக்கு. அப்போ அந்த அமுத சுரபி இன்னைக்கு வெஸ்டீஜ்ன்ற பேர்ல நம்ம கையில இருக்கு. அப்ப நம்ம இதை எந்த அளவுக்கு பாதுகாத்து எந்த அளவுக்கு வளர்த்து எடுத்து கொண்டு வரணும், முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்ப அதுக்கான ஒரு பேஸ் ஒரு 6 மாசம் கழிச்சு நமக்கு ஒரு போனஸ் கொடுக்கறதுக்கு பாலி சார் 5 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அதுல இருந்து எவ்வளவு வாங்க போறோன்றதை முடிவெடுங்க. உங்களுடைய பிசினஸ் வால்யூம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வருமானமும் அதிகமா இருக்கும். 2,800 3,000 இல்ல, நீங்க 4,000 PV கூட பண்ணலாம். ஒரு பிரான்ச் டைரக்டரா, ஒரு சில்வர் டைரக்டரா உங்க டீம்ல 10,000 PV கூட வரலாம். எல்லாத்துக்கும் பாயிண்ட் வேல்யூக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கு. புரிஞ்சுக்கிங்க. விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். டீம் இட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் வெற்றியாளர்கள், ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க பிறந்தவங்க. அதாவது இந்த வயத்துல பிறந்தா அப்படின்றத விட வைராக்கியத்துக்கு பிறந்தவங்க. வைராக்கியத்தோட செயல்படுங்க. வைராக்கியத்தோட செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நான் இதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்றத முடிவெடுங்க. அடையணும்ன்றது வேற, அடைஞ்சே தீரணும்ன்றது வேற. அப்ப இந்த ஆஃபர்ல நான் ஷேர் வாங்கியே தீர்வேன்னு முடிவெடுங்க. நிச்சயமா எல்லாரும் ஜெயிக்க முடியும். விஷ் யூ வெல், ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ ஆல். மேடமுடைய பிறந்த நாள்ல மேடம் சொன்ன விஷயத்த, ஏலகிரி புட் கேம்ப்ல சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றத முடிவெடுங்க. எழுதுங்க, யார் யார் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இந்த மாசம் நான் முடிச்சே ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்க. இந்த 4 நாள்ல எல்லாமே மாறும். எல்லாத்தையும் செய்ய முடியுங்க. இந்த 4 நாள்ல எத்தனை மணி நேரம் இருக்கு யோசிச்சு பாருங்க. 96 மணி நேரம் இருக்கு. 96 மணி நேரத்துல என்ன வேணாலும் சாதிக்கலாங்க. 96 மணி நேரம் இருக்கு. இந்த 96 மணி நேரத்துல எத்தனை ஹோம் மீட்டிங் பண்ணலாம் ஒரு மனிதன். இப்போ கோவிந்தராஜ் சார்லாம், மாரண்டல்ல கோவிந்தராஜ் சார், வெங்கடேஷ் சார்லாம் ஒரே நாள்ல 500 PV 1000 PV பண்றாங்க. அப்ப உங்களால முடியுமா முடியாதா? ஒரு மனிதனால முடியும் என்றால் இன்னொரு மனிதனால முடியும். அவங்க பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய டெடிகேஷன். அக்ரியை பத்தி கத்துக்கிட்டாங்க, பேசுறாங்க, போற இடத்துல எல்லாம் PV கொட்டுது. அப்ப இதேதான் எல்லாருக்கும். நீங்க எடுத்துக்குங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்குங்க. அக்ரியா சப்ளிமெண்டா பண்ணுங்க. 60% PV கத்துக்குங்க, கத்துக்குங்க, திரும்ப திரும்ப கத்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது கத்துக்கணுமா உங்க அப்ளைனை கேளுங்க. எனக்கு சப்ளிமெண்ட் பத்தி எனக்கு டீடைல்ஸ் வேணும், எனக்கு அக்ரியை பத்தி டீடைல்ஸ் வேணும், எனக்கு வந்து கலர் காஸ்மெட்டிக்ஸ் பத்தி டீடைல்ஸ் வேணும், நான் பியூட்டி பார்லர்ல நான் நிறைய பியூட்டிஷியன் எனக்கு தெரியும், அதை பத்தி பேசணும், கேளுங்க. உங்களுக்கு அதுக்கு தேவையான ட்ரைனிங் கிடைக்கும், தேவையான லிங்க் கிடைக்கும். உட்காந்து திரும்ப 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 போட்டு பார்த்து உங்களை நீங்க தயார்படுத்திக்கிங்க. திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பயிற்சி உங்களை அதுல பெரிய வல்லுநரா மாத்திரும். இன்னைக்கு செய்யக்கூடிய ட்ரைனிங் பண்ணக்கூடிய எல்லாருமே ஒரு காலத்துல எதுவுமே தெரியாதவங்க தானங்க. அவங்க தானே கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா திரும்பவும் மேடத்தை தான் சொல்லுவேன். ஒரு ட்ரைனிங் அவங்க எடுக்க போறாங்க, கலர் காஸ்மெட்டிக்ஸ் மிஸ்டர் ஆஃப் மிலன் ட்ரைனிங் எடுக்க போறாங்கன்னா அதை பற்றி அப்படி கத்துக்குவாங்க. உட்காந்து 2 நாள் 3 நாள் எந்த ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணாம அதை மட்டும்தான் பார்த்துக்குவாங்க. ஆனா அவங்க பண்ணக்கூடிய ட்ரைனிங் எக்ஸலண்டா இருக்கும். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நம்மளை நம்பி வராங்க, நம்மளை நம்பி வர்றவங்க சரியான விஷயத்த கொண்டு போகணும், அவங்க பிசினஸ்ல ஜெயிக்கணும். எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நல்ல உள்ளம். அப்ப நம்ம டீம்ல இருக்கவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா மாட்டாங்களா? சிறப்பா செயல்படுங்க, வெற்றி நிச்சயம்.
மீண்டும் அவங்க இப்ப இந்த இடத்துல இல்லைன்னா கூட அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாரும் அவங்களுக்காக வேண்டிக்குவோம். கோயில்ல பூஜை பண்ணுவோம். எல்லாம் செய்வோம். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தா இன்னும் பல 1000 குடும்பங்கள் நல்லா இருக்கும். நம்மளும் நல்லா இருப்போம். 1000 குடும்பங்களும் நல்லா இருக்கிறதுக்கு அவங்களுடைய உழைப்பும் அவங்களுடைய திறமையும் பயன்படும். ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம். நிச்சயமா V20 ஆஃபர்ல எல்லாருமே ஷேர் வாங்குவோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் வடமாதி மங்கலத்துல ரேவதி சாந்தி மேடம் 2 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. நியூ ஜாயினிங் சார். நேற்று தான் ஜாயின் பண்ணாங்க. வெல்கம் பண்ணிடுங்க சார். 2 பேர் வந்திருக்கிறாங்க. ரேவதி அண்ட் சாந்தி. வெல்கம் டு த மார்னிங் செஷன். வெல்கம் டு வெஸ்டேஜ் ஃபேமிலி. ஒரு நல்ல டெடிகேஷனான லீடர் ஜெகதீஷ் சார் அவருடைய டீம்ல வந்திருக்கீங்க. சாந்தி வெல்கம் சார். சாந்தி மேடம் பேசுங்க. சார் வணக்கம் சார். குட் மார்னிங். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா மார்னிங் செஷனுக்கு? ஆமா சார், நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட். வெரி குட். நீங்க வந்த நாள் மேடத்துடைய பிறந்த நாள். சரிங்க சார். நீங்களும் மேடம் மாதிரி சிறப்பா வளரணும், நிறைய வெற்றிகள் அடையணும், நிறைய சம்பாதிக்கணும். அதுக்காக தேங்க்யூ சார். அதுக்கு நீங்க தொடர்ந்து வெஸ்டீஜ்ல நடக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும். வெஸ்டீஜ் பொருட்களை பயன்படுத்தணும். உங்க அப்ளைன் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இதை செஞ்சா போதும், ஜெயிச்சிடலாம். வேற பெருசா இங்க எதுவுமே கிடையாதுங்க. ஓகே சார். இதை மட்டும் செஞ்சா போதும், சூப்பரா சக்சஸ் ஆயிடலாம். ஓகே, கண்டிப்பா பண்றேன் சார். கிரேட். சரிங்க. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்ஸ் சார். ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு தான் சார் சேர்ந்திருக்கேன். என்னங்க? இன்னைக்கு தான் சார் சேர்ந்திருக்கேன். ஜாயினிங் சார். 2 நாள் ஆச்சா? ஆமா சார். வெரி குட். சூப்பர். ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிட்டீங்களா? சார் நேத்து தான் ஜாயினிங் சார். நேத்து தான் ஜாயினிங்கா? ஓகே. ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்றதை நீங்க இந்த மார்னிங் செஷன்ல ஃபீட்பேக் கொடுங்க. சரிங்க சார். ஓகேவா? கிரேட். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ரேவதி மேடம் வெல்கம் பண்றோம். வாழ்த்துக்கள். சரிங்க சார். ஓகே, கிரேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். ஓகே சார். பாருங்க, வந்து 2 நாள்ல சாந்தி மேடமும் ரேவதி மேடமும் மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்றாங்க. உண்மையிலேயே கிரேட். ஒரு நல்ல வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அதை சரியா வழி நடத்துற ஜெகதீஷ் சாருக்கு பாராட்டுங்கள். நம்ம டீம்ல இருந்து எத்தனை பேரை கொண்டு வரோம் மார்னிங் செஷனுக்குன்றத ஒவ்வொருத்தரும் யோசிங்க. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சார். நம்பிராஜன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லீடர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.